ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி பார்க்க போகிறோம். எனக்கே இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேபி இல்லாமல் தள்ளி போயிருக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி 1.5 மாதம் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஜஸ்ட் 1.5 மாதம் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம் தான் ஃபாலோ பண்ணேன். 8 இயர்ஸ் பேபி இல்லை, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் சொன்னது ஃபாலோ பண்ணேன். கடவுள் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். மகாகந்த சஷ்டி விரதம் இருந்தேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பது தெரியாமல் தைப்பூசம் 1 டே விரதம் இருந்தேன். அதாவது இந்த தைப்பூசம் அப்போயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருக்காங்க. பட் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்திருக்காங்க. எவ்ரி டியூஸ்டே பார்த்திங்கன்னா முருகனுக்கு வெத்தலையில் 6 விளக்கு போட்டு ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்திருக்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்திருக்காங்க. முருகர் அருளாலையும் உங்கள் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி இப்போ சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் நான் ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சில ரெமிடிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அகெயின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் 1.5 மாதம் தான் ஃபாலோ பண்ணேன் இந்த டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். இவங்க சில டிப்ஸும் ஹஸ்பண்ட்க்கு சில டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ணது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய டீ வெந்தயம் வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க. வெந்தய டீ வெந்தய வாட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வெந்தய டீ வெந்தய வாட்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணும், நீர் கட்டியை கரைக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எக்கு க்ரோத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். கூடவே வெந்தய வாட்டரோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியாக்குறதுக்கு இந்த வெந்தய வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. க்ளோ வாட்டர்ன்றது காம்பு தண்ணீர். இந்த க்ளோ வாட்டர் வெந்தய டீ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி குடிக்கணும் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பாருங்கள். க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. வெந்தய டீ வந்து டெய்லி எடுக்கணும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓவலேஷன். க்ளோ வாட்டர் ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும். ஓவலேஷன் ஆரம்பித்து 1-2 நாளில் நிறுத்திக்கலாம். ஓவலேஷன் கணக்கு தரலைன்னா பீரியட்ஸ்க்கு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் க்ளோ வாட்டர் எடுக்கணும். அதுக்கப்புறம் மலைவேம்பு பீரியட்ஸ் அப்போது 3 டேஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் மலைவேம்பு எடுக்காதவங்க தயவு செஞ்சு வாங்கி அதை எடுங்க. மலைவேம்பு ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை கிடைக்குதுன்னா அதை அரைச்சி ஜூஸாக காலையில் எம்டி ஸ்டமக் பீரியட்ஸ் அப்போ எடுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா மலைவேம்பு பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில், அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். அது வாங்கி 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் மலைவேம்பு பவுடர் போட்டு பீரியட்ஸ் அப்போ 3 நாளைக்கு வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூட்ரஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டெய்லி ஆம்லா 2 நெல்லிக்காய் எடுத்திருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானதுங்க நெல்லிக்காய். முடிஞ்ச அளவு எடுங்க. புது எக்கு வளர்கிறதுக்கு, ஹெல்த்தியான எக்கு வளர்கிறதுக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் உடம்புல வந்து ஆம்லா வந்து அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக எடுங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் தவறாமல் எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்காங்க. இதுவும் விட்டமின் சி, இதுவும் ரொம்ப ரொம்ப எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் 1. இவங்க எடுத்திருக்க 3மே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இது 3மே பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு. நம்ம வீடியோஸை ரொம்ப தெளிவாக இவங்க பார்த்துருக்காங்கன்றது தெரியுது. ஏன்னா நான் இதை 3 பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவ்வளோ நல்லது எக்கு குவாலிட்டிக்கு. அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சீட் சைக்கிளிங் பவர்ஃபுல் ஒரு மேஜிக்கான ரெமிடி நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. சீட் சைக்கிளிங் வந்து நான் பேசிகிட்டே இருப்பேன், சொன்ன மாதிரி நிறைய இருக்குங்க. அவ்வளோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் இதை பற்றி போட ஆரம்பித்தப்போ அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 மாதத்தில் நிறையா ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து நான் பார்த்தேன். நம்ம சேனல் வளர்ந்ததே, நான் வந்து வீடியோ போடும்போது நம்ம சேனல் வந்து ஒரு கட்டத்தில் பயங்கரமாக க்ரோத் ஆச்சு. அந்த கோவிட் டைமில் நம்ப முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரீச் ஆச்சு. அவ்வளோ காரணம் என்னென்னா அந்த சீட் சைக்கிளிங் தான். அந்த இதை ரிப்பீட் பண்ணி நான் நிறையா பேர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ஸ்டோரி போடுவாங்க. அந்த ப்ரெக்னன்சி ஸ்டோரியை பார்த்து நான் ரிப்பீட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு சீட் சைக்கிளிங் நிறைய பேர்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்தேன். அந்த சீட் சைக்கிளிங் அவ்வளோ பேருக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. தவறாமல் சீட் சைக்கிளிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே எடுக்கலாம் சீட் சைக்கிளிங். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓரிதழ் தாமரை பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, ஓரிதழ் தாமரை பவுடர் விந்தணுவோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். 10 தான் இருக்குது, 15 தான் இருக்குது, 20 வகை தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஓரிதழ் தாமரை பவுடர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் டிப்ஸ் ஃபார் மென்னு இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஓரிதழ் தாமரை பவுடரோட வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும். என்னென்ன ரெமிடிஸ் அதில் எடுக்கணும், ஃபுட் எடுக்கணும், எது எப்போ எடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன எடுக்கணும், கவுண்ட்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு, மார்ஃபாலஜி கம்மியாக இருக்குது, விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெமிடிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். தி பெஸ்ட்டு ரெமிடிஸ் இதெல்லாம் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி போட்ட ரெமிடி எல்லாமே அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும். நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அஸ்வகந்தா வந்து ஒரு 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 ஃபர்டிலிட்டி பூஸ்டர். நீங்கள் எது எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு ரெமெடியில் ஸ்பெர்மோட கவுண்ட்டு, ஸ்பீடு, குவாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் அஸ்வகந்தா வந்து தாராளமாக எடுக்கலாம். அஸ்வகந்தா வந்து டேப்லெட்ஸாகவும் கிடைக்கும். ஹிமாலயாவில் அஸ்வகந்தா டேப்லெட்ஸ் கிடைக்கும். பட் நான் வந்து பவுடர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டேப்லெட்டை விட அந்த பவுடர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாதாம் எடுத்திருக்காங்க, ஃபிக் அத்திப்பழம் எடுத்திருக்காங்க, பம்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, வால்நட்டு, ட்ரை கிரேப்ஸு, லயன் டேட்ஸு, பாதாம் பிசின், எக்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு எடுத்திருக்காங்க. இந்த சீட்ஸ் எல்லாமே ஹார்மோனை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஆண்களுக்கு தேவையான ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணும். இந்த வால்நட், ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ், பாதாம் பிசின் இதெல்லாமே பார்த்திங்கன்னா விந்தணுவோட எண்ணிக்கை, விரைப்பு தன்மை, குவாலிட்டி, உயிரணு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. ஜஸ்ட்டு 1.5 மாதம் தான் நான் ஃபாலோ பண்ணேன் சிஸ்டர். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். முருகர் துணை இருப்பார். வேலும் மயிலும் சேவலும் துணை, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப முருகரை வந்து ரொம்ப மனசில் பயபக்தியாக முழு நம்பிக்கையோடு அவங்க வந்து விரதம் இருந்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அவங்களோட இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பார்க்கும்போதே இதில் வந்து கொடுத்துருக்க நிறைய ரெமெடிஸ் நான் இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இவங்க சொன்னது வந்து ஆனால் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம ரொம்ப நிறைய ரெமெடி எடுக்கலை. 3 விதமான ஃப்ரூட் எடுத்திருக்காங்க. நெல்லிக்காய், ஆரஞ்சு, கொய்யாப்பழம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங், வெந்தய டீ, க்ளோ வாட்டர். நம்ம வந்து ரெகுலராக நம்ம சொல்லுவோம்ல வீடியோவில், அதாவது ஃபார்முலா மாதிரி வாய்ப்பாடு மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். வெந்தய டீ, க்ளோ. அவங்க மட்டும் ரெமெடி எடுக்காமல் இப்போ 8 வருஷம் குழந்தை தள்ளிப்பே இருக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணல. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வேலை ஸ்பெர்ம் கவுண்ட் ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் இந்த ரெமிடியிலேயே ஓரிதழ் தாமரை பவுடர், அஸ்வகந்தா, ஃபிக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக லோவாக இருக்கவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும். மோஸ்ட்லி வந்து ஸ்பெர்மெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம உணவு முறை தான் முக்கியம். ஸ்பெர்முக்கும் சரி, எக்கு குவாலிட்டி, ஓவிலேஷனுக்கும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் மருந்து. அதுக்கு நம்ம இவ்வளோக்கவ்வளோ நம்ம நல்லா ஆரோக்கியமாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ அந்த ஃபர்டிலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த எக்கு ஸ்பெர்ம் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 8 வருஷன்றது ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. 8 வருஷன்றது நினைக்கவே முடியல என்னாலலாம். அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பேபி நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.